வெல்கம் டு கிரிக்கெட் சேலஞ்சர்ஸ் தமிழ் சேனல். இந்த வீடியோவில் நம்ம அதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, ஐபிஎல் 2025 நம்மளுடைய முதல் ஹோம் வெற்றியை பதிவு செய்யுமா ஆர்சிபி. ஆர்சிபியை பொறுத்த வரைக்கும் இது வரைக்கும் 2 மேட்ச் தான் தோல்வி அடைஞ்சிருக்காங்க. அந்த 2 மேட்சுமே பார்த்தீங்கன்னா அவங்களுடைய ஹோம், அதில் தான் தோல்வியே வந்திருக்குது. அவே மேட்சஸ் எல்லாத்தையுமே வின் பண்ணியிருக்கிறாங்க. இப்போ இந்த ஹோம் மேட்ச் அப்படிங்கிறது பார்த்தீங்க அப்படின்னா நம்மளுடைய ஆர்சிபிக்கு நாளைக்கு இருக்குது. அந்த மேட்ச்சில் சப்போஸ் தோல்வி அடைஞ்சாங்க அப்படின்னா ஹோமில் அவங்க அடைகிற ஹேட்ரிக் தோல்வியாக வரும். கண்டிப்பாக அதை தவிர்க்கணும் அப்படிங்கிறது தான் அவங்களுடைய மெயின் ஆஸ்பெக்டாக இருக்கும். அது ரொம்பவே ஒரு முக்கியமான விஷயமா இந்த இடத்த நம்ம பார்க்குறோம். ஈவன் பார்த்தீங்க அப்படின்னா பஞ்சாப் கிங்ஸும் பார்த்தீங்கன்னா இப்போ பெரிய லெவலில் ஒரு பெரிய கம்பேக்கோட தான் உள்ளே வர்றதுனால கண்டிப்பாக ஆர்சிபியோட பிளான்ஸும் கொஞ்சம் ஹெவியாக இருக்கணும். ஈவன் அங்கே இருக்கிற பேட்டர்ஸ்லாம் பெரிய லெவலில் அட்டாக்கிங் பிளேயர்ஸாக இருக்கிறதுனால சின்னசாமியில் ஒரு ரன் ஃபீஸ்ட் கண்டிப்பாக காத்துட்ருக்கு. 2 மேட்ச் பார்த்தீங்கன்னா அவங்க தோல்வி அடைஞ்சிருக்கிறாங்க. அந்த 2 மேட்சுமே ஹோம் அப்படிங்கிற விஷயத்தில் இருக்கிறதுனால ஜிடி அண்ட் டிசிக்கு எகென்ஸ்டாக தோல்வி. இங்கே பார்த்தீங்க அப்படின்னாலுமே, அதாவது நீங்கள் ஜிடி டிசி எடுத்துக்கிட்டிங்கனாலுமே கண்டிப்பாக பேட்டிங் அப்படிங்கிறது உண்மையாகவே ரொம்ப எஃபெக்டிவாக இருந்தது. சின்னசாமியில் பேட்டர்ஸ் அப்படிங்கிறவங்க ரொம்ப எஃபெக்டிவாக இருப்பாங்க அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்குது. காரணம் என்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, சின்ன கிரவுண்டு கண்டிப்பாக பிளேயர்ஸ் ரொம்ப சூப்பரான ஒரு விஷயத்தை கையாளுவாங்க. பிளான் அப்படின்னு பார்க்கும்போது ஜிடிக்கு எகென்ஸ்டாக 8 விக்கெட் வித்தியாசத்தில் லாஸு, டிசிக்கு எகென்ஸ்டாக 6 விக்கெட் வித்தியாசத்தில் லாஸு. கண்டிப்பாக பார்த்தீங்கன்னா பவுலர்ஸ் ரொம்பவே எஃபெக்டிவாக இருந்தாகணும் அப்படிங்கிற விஷயம் இருக்குது. இங்கே ஆர்சிபியை பொறுத்த வரைக்கும் இந்த ஹோம் மேட்சஸை லாஸ் பண்ணுறதுக்கு பவுலர்ஸோட எஃபெக்டிவ்னஸ் தான் ஒரு பெரிய விஷயமாக போயிட்டுருக்கு. ஜாஸ் ஹேசல்வுட், புவி இவங்க 2 பேர் ஈச் ஒரு விக்கெட் எடுத்தாங்க ஜிடிக்கு எகென்ஸ்டாக. வேறு யாருமே விக்கெட் எடுக்கல. அதே நேரம் நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா இங்கே டெல்லி கேபிட்டல்ஸ்க்கு எகென்ஸ்டான மேட்ச்சில் பார்த்தீங்க அப்படின்னா அவங்களோட சைடில் 4 விக்கெட் எடுத்திருந்தாங்க. அதில் புவி 2 விக்கெட், யாஷ் தயால் அண்ட் சுயாஷ் சர்மா 1 விக்கெட் எடுத்திருந்தாங்க. பவுலர்ஸ் அண்ட் ஸ்பின்னர்ஸ் இவங்க பார்த்தீங்கன்னா பெரிய லெவலில் கேமுக்குள்ளே வரணும். ஏன்னா என்ன தான் நம்ம பேசினாலும், அதாவது பேட்டிங் பேரடைஸ் அப்படிங்கிற மாதிரி பேசியிருந்தாலும் கண்டிப்பாக நம்ம கேமுக்குள்ளே வரணும்னா நம்மளுடைய பவுலர்ஸ் நமக்கு ஹெல்ப் பண்ணணும். இப்போ பார்த்தீங்கன்னா டிகே ஒரு பெரிய பிளானும் வச்சுருக்கிறாரு. பேட்டர்ஸ் எல்லாத்தையுமே பார்த்தீங்க அப்படின்னா ஒரு அடிஷ்னல் ப்ராக்டிஸ் செஷனில் உள்ளே போட்டுட்டு பவுலர்ஸ் கூட அவர் இப்போ டைம் அப்படிங்கிறத ஸ்பெண்ட் பண்ணிகிட்டு இருக்கிறாரு. அதற்கு ரீசன் என்ன அப்படின்னா, கண்டிப்பாக சின்னசாமியில் ரன்ஸ் போயிடும் அப்படிங்கிற ஒரு விஷயம் எல்லாருக்குமே தெரியும். பேட்ஸ்மேன்ஸ் நல்ல ஒரு பெர்ஃபார்மன்ஸை கொடுப்பாங்க அப்படிங்கிறதும் இருக்குது. டிம் டேவிட் வரைக்குமே நமக்கு பேட்டிங் கண்டிப்பாக எக்ஸ்ட்ராடனரியாக இருக்குது. டாப் ஆர்டரில் ஒரு சின்ன சொதப்பல் ஏற்பட்டாலும் அதிலிருந்து கண்டிப்பாக நம்ம மிடில் ஆர்டர் நம்மளை காப்பாற்றிடுவாங்க. இன்னொரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா, ஃபினிஷிங்கில் டிம் டேவிடும் ரொம்ப எஃபெக்டிவாக நம்மளை பார்த்துக்குவார். மீதி இருக்கிற இடம் அப்படின்னா பவுலிங் தான். இதில் புவியும் ஜாஸ் ஹேசல்வுட்டும் டோட்டலி பார்த்தீங்கன்னா ஹோம் கிரவுண்ட்ஸில் ஒரு டீசெண்டான பெர்ஃபார்மன்ஸை கொடுத்துருக்காங்க. மற்றவங்க யாருமே எஸ்பெஷலி ஸ்பின்னர்ஸ் யாருமே பெரிய லெவலில் எஃபெக்டிவான பெர்ஃபார்மன்ஸை கொடுக்கறதில்ல. அதனால் இப்போ ஸ்பின்னர்ஸ் கேமுக்குள்ளே வந்துட்டாங்கன்னா மேட்சஸை வின் பண்ணுறதுக்கு நம்ம ஆரம்பிச்சிடலாம் அப்படிங்கிறது தான் இப்போ விஷயம். அதனால் ஸ்பின்னர்ஸ்க்கு நல்ல ஒரு ட்ரைனிங் அப்படிங்கிறத கொடுக்க ஆரம்பிச்சிருக்கிறாங்க. பஞ்சாப் கிங்ஸுக்கு எகென்ஸ்ட் மேட்ச்சில் நம்ம ஸ்பின்னர்ஸ் சூப்பராக ட்ரை பண்ணாங்க அப்படின்னா நம்ம மேட்சஸை வின் பண்ணலாங்கிறது தான் விஷயம். நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிறத கமெண்ட்டில் சொல்லுங்கள்.